உலகத்திலேயே இந்த உடலை கோவில் என்று சொன்னவன் இந்து ஒருவன் தான். யுவர் பாடி இஸ் டெம்பிள் அப்படின்னு வேறு யாரும் சொல்லலை. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அந்த அப்படின்னு மேலே காட்டணும். மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒன்று சூரியன் இருக்கும், இல்லை நட்சத்திரம் இருக்கும். அமாவாசனைக்கு ஒன்றும் இருக்காது. எங்கேயா இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன், எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் நம் நாட்டு ரிஷிகள் சொன்னார்கள், அவன் எங்கேயோ இல்லை, இங்கேயே இருக்கிறான், உனக்குள்ளேயே இருக்கிறான், உன் உடல் அவன் உறையும் கோவில், அவன் உள்ளத்தில் இருக்கிறான் என்று சொன்னார். அதான் யோக சாஸ்திரம். அஷ்டாங்க யோகம், தாரணா, தியானா, சமாதி, பிராணாயாம், ஈஸ்வர பிரணிதானா, இப்படிலாம் சில டிசிப்ளின் கடைபிடிச்சிங்கன்னா அவனை நீங்கள் எங்கே பார்க்கலாம். அப்போ உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை ஆலயமாக நினைக்க வேண்டும். தேகத்தில் உறையும் தெய்வங்கள் என்ற தலைப்பிலே பாகவதத்திலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் உடம்புல எந்த எந்த பகுதியில் எந்தெந்த தெய்வம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணிலே சூரியன் இருக்குது, காதில் திக் தேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல விதமாக சொல்கிறாங்க. அதனால ஸ்நானம் பண்ணும்போது அந்தந்த தெய்வங்களுக்கு அதை அபிஷேகமாக நினைச்சு செய்யணுமா. தண்ணி எடுத்து தலையில் ஊத்துற போது சிரசு எந்த தெய்வத்துக்குரியது, கண்ணு எந்த தெய்வம், அந்தந்த தெய்வத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அந்த காலத்தில் குளிக்கும் போது அந்தந்த உறுப்புக்கு நீங்கள் அழுக்கு தேய்க்கிறப்ப ஒரு ஸ்லோகம் இருக்கும். கைக்கு ஒரு ஸ்லோகம், தோளுக்கு ஒரு ஸ்லோகம், கண்ணுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஸ்லோகங்கள் சொல்லி அன்றாட ஸ்நானத்தையே ஒரு வழிபாடாக்கினான். சாப்பாடு எப்படி வழிபாடாச்சோ ஸ்நானம் வழிபாடாச்சோ. அப்போ யோக சாஸ்திரம் அதை தான் சொல்லுது.